நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்து என்னோடு கூட அவளோடு காத்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அதிகாலை நேரத்திற்காகவும் புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை காண செய்த தயவுக்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் காருண்யத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையை விளங்கச் செய்வீராக. இளைத்து போனவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக கல்விமானி நாவை தருகிற தேவாதி தேவன், உம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்க நல்ல நாவை இந்த நேரத்திலே அருளி செய்வீராக. நாங்கள் இந்த நாளிலே நடக்க வேண்டிய வழிகளை, பாதைகளை எங்களுக்கு நீர் காட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் மட்டும் கேட்க, உம்முடைய சித்தம் மட்டும் செய்ய இந்த நல்ல நேரத்திலே, அதிகாலை நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் மன்றாட்டுகளும் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுது எல்லாருக்காகவும் ஜெபிக்க இந்த நேரத்திலே கூட்டி எங்களை சேர்த்திருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மீண்டுமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஒருமுறை உம்முடைய புதிய அபிஷேகத்தால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும். உம்முடைய மகிமையை காணும்படியாக நீர் கிருபை பாராட்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை நீர் கேட்டருளும். அதற்கேற்ற பதிலை தருகிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சிறிது நேரம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்வோமா? ஆமேன், அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறேன். குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன்.
மகிமையான காரியங்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, அற்புதமான காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, குணமாக்கும் தழும்புகளால் எங்களை சுகமாக்குகிறவரே, குணமாக்குகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, ஒத்தாசைகளை அனுப்புகிறவரே, உதவிகளை அனுப்புகிறவரே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறைந்த பட்டயமே, நல்ல நங்குரமே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே எல்லாமல் நாங்கள் எங்கு செல்ல முடியும்? உம்மை நம்பி இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்த தேவனாக நீர் இருக்கிறபடியால் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து நீர் அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அநேகர் கலக்கத்தோடு, பயத்தோடு, கண்ணீரோடு, கடன் தொல்லையின் பாரத்தோடு, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சாதகமாக மாற்ற வல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகவே எப்படிப்பட்ட காரியங்களில், நெருக்கத்தில், இடுக்கண்ணில், அடிமைத்தனத்தில், சிறுமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட, வறுமையில், வேலையில்லாத தன்மையில், குழந்தையில்லாத நிலைமையில் இருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கின தேவன் இந்த நிமிடத்திலே உங்களுக்கு அருளி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காணாதவர் போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகார் தேவனை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன் என்று சொல்லுகிறாள். ஆகவே இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நம்மை காண்கிற தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நம்மை விட அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம் உருவம் இன்னதென்று அவர் அறிவார். உங்கள் தேவைகள், என் தேவைகளை அவர் அறிவார். நாம் நினைக்கலாம் அவர் நம் கண்களுக்கு தென்படவில்லையே, காணாதவர் போல இருக்கிறதே என்று நினைத்தாலும் கடைசி நிமிடத்தில் வந்து அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கை அப்படித்தான் தப்புவித்தார். ஆபிரகாமை காணாதவர் போல் இருந்தாலும் இறுதியில் ஆபிரகாம் வெற்றி பெற்றார். அதே போல கடலிலே கொந்தளிப்புகள், புயற்காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த புயல் காற்றின் நடுவிலே அவர் எழுந்து வந்தார். காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று கட்டளையிட்டார். உடனே அமைதல் உண்டாயிற்று. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் பதிலை தரப்போகிறார். ஆகவே யாவரும் சோர்வை அகற்றி, கவலையை அகற்றி,
பிரச்சனைகளை மறந்து சந்தோஷமாக நம்மை காண்கிற தேவன் இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே, இந்த நேரத்திலே அற்புதங்களை செய்ய போகிறார், புதுமையான காரியங்களை செய்ய போகிறார் என்று நினைத்து அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நம்மை காண்கிறவராகவும், நம் கலக்கங்களை அறிந்தவராகவும், நம் நினைவுகளை அறிந்தவராகவும், நம்மை தூக்கி சுமக்கிறவராகவும், தேவைகளை சந்திக்கிறவராகவும் இருக்கிறபடியால் அவரை துதித்து ஒரு பாடல் பாடுவோமா? ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவுகள் அறிவார், உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவுகளை அவர் அறிவார். பார்க்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். பார்க்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவுகள் அவர் அறிவார், உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவுகளை அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு வாழ்வு அளித்தார், பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு வாழ்வழித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவுகளாம் அவர் அறிவார், உண்மையிலே நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். கப்பலின் கரைத்தட்டினில் அவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் போல இருந்தார். எழுந்தே வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்தனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார், உண்மையிலே நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்போதின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை விடுவித்திருக்கிறார்.
எப்படி ஆபிரகாமுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார்? காற்றையும் கடலையும் எப்படி அமர்த்தினார்? உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதோ, கொந்தளிப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறதோ, இந்த நேரத்தில் தானே அதை அதட்டி அமர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள காற்றுக்களையும் கொந்தளிப்புகளையும் நிச்சயமாகவே அவர் அமர்த்துவார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். வேத புத்தகம் இருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து சத்தமாக வாசியுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய இல்லங்களிலிருந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய சத்தங்கள். இப்ப பரலோகத்தில் இடைவிடாமல் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல, இடிமுழக்கத்தின் இரைச்சல் போல ஆரவாரித்து தேவனை பரிசுத்தர் 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 என்று முழக்கத்தோடு துதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூ உலகம் பரலோகத்தின் இன்பத்தை காண வேண்டுமானால் இந்த பூ உலகத்திலிருந்தும் சில சத்தங்கள் பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்பட வேண்டும். எங்கே? முதலாவதாக நம் குடும்பங்களிலிருந்து, நம் இல்லத்திலிருந்து. அது எவ்வகை சத்தங்கள்? நம் குடும்பங்களிலிருந்து, இல்லங்களிலிருந்து பரலோகத்திற்கு நம் மூலமாக ஏறெடுக்கப்பட வேண்டிய சத்தங்களை ஒரு சில வசனங்களின் மூலமாக நான் வாசிக்கின்றேன். நீங்கள் அந்த வசனங்களை கேட்டு அந்த சத்தங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்ற ஒரு நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? ஆராதிக்கிற மனுஷன் வெற்றியுள்ள மனுஷன். நாம் ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் கலண்டு விழுகின்றன, நுகங்கள் முறிந்து போகின்றன. நம்மை அறியாமலே பல மாற்றங்கள் நம் இல்லங்களில் நடைபெறுகின்றன. ஆகவே ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிற ஒரு நிலைமையை இந்த நாளிலே உங்கள் இல்லத்திலே உருவாக்குங்கள். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம் இல்லங்களிலிருந்து விண்ணப்பங்களின் சத்தம் பரலோகத்திற்கு செல்லுகின்றதா? அடுத்து ஜெபத்தின் சத்தம். சங்கீதம் 66:19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தின் சத்தம் நம் இல்லத்தில் இருக்கிறதா? அடுத்து பாருங்க, யோனா எங்க இருக்கிறான்னா மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறான். அவன் அங்கிருந்து தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தையும் கூட தேவன் கேட்கிறார். யோனா 2:2. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இன்னும் யோனா மீன் வயிற்றுல தான் இருக்கிறான். ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அறிக்கையிடுகிறான். மீனின் வயிற்றுக்குள் ஒரு யோனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணினானே. நம் இல்லங்களிலிருந்து ஜெபத்தின் சத்தம், மண்டாட்டின் சத்தம் பரலோகத்திற்கு செல்லுகின்றதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. நாம் கேட்க வேண்டும் அல்லவா? அடுத்து ஒரு வசனம் பாருங்க, என்ன சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று. களிப்பின் சத்தமும். எரேமியா 33:11. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளியின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். ஆகவே இந்த நாளிலிருந்து
இதுவரைக்கும் உங்கள் இல்லங்களிலிருந்து எப்படிப்பட்ட சத்தங்கள் எழுப்பி இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த நாளிலிருந்து இதை போன்ற சத்தங்களை பரலோகத்திற்கு நீங்கள் ஏறெடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது நிச்சயம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற எரிகோவின் மதில்கள் இடிந்து விழ வேண்டுமானால் குடும்பமாக ஆர்ப்பரித்து ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, பரவசத்தோடு, குதூகலத்தோடு தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். ஆராதனையின் சத்தம் ஆனந்த சத்தத்தை எழுப்ப வேண்டும். ஜெபத்தின் சத்தத்தை எழுப்ப வேண்டும். விண்ணப்பத்தின் சத்தத்தை எழுப்ப வேண்டும். ஸ்தோத்திர பலிகளின் சத்தம் இல்லங்களிலிருந்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வைக்கின்ற இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுப்பீர்களா? ஆம், என் இல்லத்திலே ஜெபம் இல்லை, விண்ணப்பங்களின் சத்தம் இல்லை, ஆனந்த சத்தம் இல்லை, துதியின் சத்தம் இல்லை, கீத சத்தம் இல்லை, மகிழ்ச்சியின் சத்தம் இல்லை. ஆனால் இந்த நாளிலிருந்து நாங்கள் இவைகளையெல்லாம் எங்கள் இல்லத்திலே நாங்கள் தொனிக்க பண்ண முடிவெடுத்திருக்கிறோம் என்று முடிவெடுக்க விரும்புகிறவர்கள் என்னோடு இணைந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் சத்தத்திற்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய மதில்கள் இடிந்து விழும். எரிகோக்கில் மதில்கள் இடிந்து விழும். யோர்தான் பின்னிட்டு திரும்பும். எல்லோருடைய கட்டுகளும் பவுலும் சீலாமும் துதித்து பாடிய பொழுது கட்டுக்கள் அவிழ்ந்து விழுந்தது போல உங்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சனையின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விட்டு பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாக மாறிவிடும். ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருந்து துதியின் சத்தம், விண்ணப்பத்தின் சத்தம், ஜெபத்தின் சத்தம், மன்றாட்டின் சத்தம், ஆனந்த சத்தம், கீத சத்தம் கேட்க போகிறது. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இனிமேல் எங்கள் இல்லங்களிலிருந்து துதியின் சத்தமும், கீத சத்தமும், ஆனந்த சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், ஜெபத்தின் சத்தமும், விண்ணப்பத்தின் சத்தமும், ஆரவார சத்தமும் எழுப்புவோம் என்று முடிவெடுத்து நாங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது சத்துருவானவன் பயந்து நடுங்கி எங்கள் வீட்டு பக்கமே வராமல் ஓடிவிடுவான் அல்லவா? ஜெபத்திற்கும் துதியின் சத்தத்திற்கும் அவன் பயந்து நடுங்குகிறவன், பலன் இழந்த பலவான். ஆகவே இந்த நாளிலே முடிவெடுத்திருக்கிற நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது பலவித மாற்றங்களை, புதிய புதிய மாற்றங்களை, புதிய புதிய கிருபைகளை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய மறுமலர்ச்சிகளை உங்கள் இல்லத்தில் நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று ஒரு உலக பழமொழி சொல்லுகிறார்கள். கூரை இல்லாத வீட்டிலே குடியிருக்க முடியுமா? அதை போல்தான் ஜெபம் இல்லாத வீடும். ஆகவே இந்த நாளிலிருந்து இந்த மாதிரி சத்தங்களை நீங்கள் எழுப்பி அதன் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறபடியால் அதை அமலுக்கு கொண்டு வந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று இந்த நாளிலே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்திலே தீர்மானம் பண்ணி எங்கள் இல்லங்களில் எழும்புகிற தேவையில்லாத சத்தங்களை நாங்கள் குறைத்து விட்டு இது போன்ற சத்தங்களை எழுப்பி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று உமக்கு உறுதிமொழி அளிக்கிறோம் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கவன் டிவிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பலவிதமான சேனல் மூலமாக மட்டுமல்ல,
அதை தவிர ஏழைகளுக்கு உணவளித்தல், இன்னும் பல ஜெப கூட்டங்கள், பரலோக துதி ஆராதனைகள், மாவட்டங்கள் தோறும் சென்று தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், நேபாள் ஊழியத்திற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களும் தியாக மனப்பான்மையோடு தங்களை அர்ப்பணித்து செய்கிறார்கள். ஹெவன் டிவியில் இருந்து துதியின் சத்தமும், கீத சத்தமும், வசனங்களை போதிக்கிற சத்தமும், ஜெபத்தின் சத்தமும், விண்ணப்பங்களின் சத்தமும், மன்றாட்டுகளின் சத்தமும் இந்த தமிழ்நாடு முழுவதும் சென்று அநேக மக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. இது கடைசி காலகம். உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹெவன் டிவி ஒரு முக்கியமான சேனலாக இருக்கிறது. ஆகவே இதை ஸ்தாபித்த ஸ்தாபகர் மேத்யூ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஜெப நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக அதற்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஹெவன் டிவியை ஆசீர்வதித்தரலும், அங்கு புரோகிராம் கொடுக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தரலும், அங்க பணிபுரிகிற மக்களை ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, தேவைகள் அதிகம். இப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை எழுந்து கட்டினது போல இவர்களும் இப்பொழுது அவர்கள் ஒரு ஹெவன்ஸ் கார்டன் என்ற ஒரு கட்டடத்தை கட்ட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய எல்லா வழி வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறக்க வேண்டியது உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக இந்த கட்டிடத்தை எளிதில் முடிக்கும்படியாக உம்முடைய வானத்தின் பலகடிகளாகிய பொக்கிஷங்களை நீர் திறந்து, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த கட்டடத்தை சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும் என்று நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுள்ள வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதித்தரணும். நாங்கள் யாவரும் இணைந்து எங்கள் கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கடந்த ஆண்டு கண்ட எகிப்தியரை இந்த ஆண்டு காணாமல் புதிய திருப்பங்களோடு துளிர்ப்பின் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துளிர்த்து கிளைகள் விட்டு அது பூக்கள் பூத்து காய்கள் காய்த்து கனிகள் கொடுக்கின்ற மரமாக மாறுகிறது. ஆகவே துளிர் விட வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவில் கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காக வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் மிகவும் பயனுள்ளதாக ஒரு நேரமாக மாற்றி தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது